மூடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் புதுவை முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள். சார் வணக்கம். ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய உரைக்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்வினை என்பது ஆற்றப்பட்டிருந்தது. ஆனால் இந்நிலையில அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதாக, தவறாக சித்தரிக்கப்பட்டு விட்டதாக ஆளுநர் விளக்கம் அளித்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம். அந்த ஆளுநர் ரவி, தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்கள் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்த நாளில் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசியதை, அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியதை நான் நேரடியாக பார்த்தேன். அவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார், இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு மகாத்மா காந்தி காரணமில்லை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய போராட்டமும் இந்திய ராணுவத்துடைய எழுச்சியும் தான் காரணம் என்று மிக தெள்ள தெளிவாக அவர் பேசியதை நான் கேட்டேன். அவர் ஒலிபரப்பிலே அது வந்தது. இப்பொழுது அவர் மாற்றி பேசுகிறார். மகிழ்ச்சி. குறிப்பாக ஒரு ஆளுநர் அவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக அகிம்சை முறையில் போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்த தேசப்பிதா அவர்களை கொச்சைப்படுத்தி பேசியதை தான் நாங்கள் கண்டித்தோம். இந்த உலகமே சொல்லுகிறது அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது என்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆளுநர் ரவி அவர்கள் அதற்கு மாறான முரண்பாடான கருத்தை கூறி அண்ணல் காந்தியடிகளுடைய பெயருக்கு அவமதிப்பை ஏற்படுகின்ற வகையிலே பேசியிருந்தார். காங்கிரஸ் கட்சியானது எதிர்ப்பு தெரிவித்து இன்று கூட காலையிலே நான் கொடுத்த பத்திரிகையில் கொடுத்த பேட்டியில, தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில மிக தெளிவாக ஆளுநர் அவர்கள் முரண்பாடாக பேசுகிறார், உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார், இந்திய சரித்திரத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். பாரதிய ஜனதாவுடைய வேலையை இந்திய சரித்திரத்தை மாற்றி எழுத வேண்டும் என்பதுதான், அதற்கு ஒரு கருவியாக ஆளுநர் ரவி இருக்கிறார் என்று நான் கூறியிருந்தேன். நானும் இன்னொரு பக்கம் சென்று அவர் மனநல மருத்துவமனையிலே அவரை பரிசோதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். இப்பொழுது அவருக்கு நல்ல சிந்தனை வந்திருக்கிறது. அவர் அண்ணல் காந்தியடிகள் அதை பற்றி நான் விமர்சிக்கவில்லை, தவறாக பேசவில்லை, அவரை மதிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இதை நான் வரவேற்கிறேன். இனிமேலாவது ஆளுநர் அவர்கள் தான் வகிக்கின்ற பொறுப்பு, ஆளுநர் பொறுப்புக்கு உள்ள மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் குறிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் முன்னுக்கு பின் முரணாக பேசி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு அரசுக்கு தொல்லை கொடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மிக்க நன்றி திரு நாராயணசாமி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.